ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்றைக்கி ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள், அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை எப்படி அதை பேசிவ் வாய்ஸெல்லாம் மாற்றி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, பொதுவாக நீங்கள் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் எழுதுறதுக்கு. ஆனால் ஒரே சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டு உள்ள தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் பேசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதுங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதாவது ஒரே சென்டென்ஸில் ஒரே தமிழ் சென்டென்ஸில் அல்லது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு 2 ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். இதை 2 ஆப்ஜெக்டையும் டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு எப்படி அதை ஆக்டிவ் வாய்ஸ் எழுது பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பேசிவ் வாய்ஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கிலீஷில் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், அதை இங்கிலீஷ்லேயே 2 ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுதி காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிவ் வாய்ஸில். அதான் இதனுடைய சிறப்பு. சரி, போகிறாங்களா பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். தே டாட் அஸ் இங்கிலீஷ், அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 2 ஒருத்தர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகலாங்களா? தே டாட் அஸ் இங்கிலீஷ், அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள். இதில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸு, தேன்றது சப்ஜெக்ட்டுங்க. இந்த டாட்ன்றது டீச்சினுடைய V1னுடைய வெர்பு, டீச்சினுடைய பாஸ்ட் டென்ஸ் டாட்டுங்க. பாஸ்ட் டென்ஸில் டீச் டாட்டா மாறி இருக்குதுங்க. இந்த வெர்பை பார்த்து எதை யாரை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்துச்சுன்னா அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது நீங்கள் என்ன பண்ணுன்னா, சென்டென்ஸில் இருக்கிற வெர்பை பார்த்து எதை யாரை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்தது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. இதில் வெர்பு எதுங்க? டே டாட், கற்பித்தார்கள். டாட்டுன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுங்க. எதை கற்பித்தார்கள்? ஆங்கிலம் கற்பித்தார்கள். பாருங்கள், எழுதியிருக்கிற பாருங்கள். டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க சென்டென்ஸில் இருக்கிற வெர்பை பார்த்து எதை எதனை என்ற கேள்வி கேட்டால் வரும் பதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். எதை கற்பித்தார்கள்? ஆங்கிலம் கற்பித்தார்கள். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிட்டிங்களா? சரி, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க என்னங்க கேள்விக்கணும்? அதே வெர்பை பார்த்து சென்டென்ஸில் இருக்கிற அதே வெர்பை பார்த்து எதற்கு யாருக்கு என்ற கேள்வி கேட்டால் வரும் பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். இந்த சென்டென்ஸில் இருக்கிற வெர்பு எதுங்க? டாட், அதான் வெர்புங்க. அந்த வெர்பை பார்த்து எதை யாருக்குன்னு கேளுங்க, இது எதற்கு யாருக்குன்னு கேளுங்க, அதுக்கு வர பதில் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இதில் யாருக்குன்னு கேள்வி கேட்டால் வெர்பை பார்த்து என்ன வருதுங்க? அஸ், எங்களுக்குன்னு வருங்க. வெர்பை பார்த்து யாருக்கு எதற்குன்னு என்ற கேள்வி கேட்டால் வரும் பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். அப்போ யாருக்கு கற்பித்தார்கள்? அஸ், எங்களுக்கு கற்பித்தார்கள். அப்போ இங்கே அஸ் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். இப்போ எப்படி தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு, எப்படி டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கிற வெர்பை கொடுத்துருக்கிற சப்ஜெக்டை கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் பார்த்து எப்படி கேள்வி கேட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்களா? சரி, போகலாங்களா? அடுத்த பக்கம் போகலாம். சரி, இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிக்கிறீங்க. ஸ்டெப் 1. அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சு எப்படி ஒரு பேசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, சென்டென்ஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டைப் 1, அஸ் என்ற அஸை வைத்து ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எழுதலாம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வைத்து. போகலாங்களா? ஸ்டெப் 1, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிற அஸ் ஆனது சப்ஜெக்டாக மாறி வரும்போது வி என பேசிவ் வாய்ஸில் வரும். எஸ்விஓ ஓபிஎஸ்ஸாக வரும்ன்றதில் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த இதை மனசில் வச்சிங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிற அஸ் ஆனது சப்ஜெக்டாக பேசிவ் வாய்ஸில் வரும்போது வி என மாறி வரும். வி போட்டுக்கிறீங்களா? ஸ்டெப் 2, ஆக்டிவ் வாய்ஸில் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருப்பதால் அது பேசிவ் வாய்ஸில் மாறும்போது பி வெர்பு வாஸ் வேர் ப்ளஸ் V3 என்ற அமைப்பில் மாறி வரும். அப்போ விக்கு என்ன வருங்க? இங்கே வி தான் சப்ஜெக்ட்டு, விக்கு ப்ளூரல் வெர்பு வேறு வருங்க, வாஸ் வராதுங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு V3 வருங்க, இது பேசிவ் வாய்ஸ்க்குன்றதுனால. இப்போ வி வேர் டாட்டுன்னு வந்துடுங்க. அடுத்து ஸ்டெப் 3,
ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸில் மீதம் இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வெர்புக்கு பக்கத்திலேயே எழுதிவிட வேண்டும். அதை ஆரம்பத்தில் போய் பாருங்கள், தே டாட் அஸ் இங்கிலீஷ்னு இருக்குது இல்லைங்களா, அது அஸ்ன்ற ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த மாடலில் ஒரு பேசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். இந்த மிச்சம் இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்டான இங்கிலீஷ் வந்து எங்கே வரும்னா அந்த பேசிவ் வாய்ஸ் வெர்புக்கு பக்கத்துலேயே வரும். அதை தான் சொல்கிறேன். வி வேர் டாட் இங்கிலீஷ் அப்படின்னு வந்துடுங்க. சரி, போகலாங்களா? அடுத்த பக்கம் போகலாங்களா? ஸ்டெப் 5. ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிற தே ஆனது பேசிவ் வாய்ஸில் ஒரு பை என்ற ப்ரிபோசிஷனை தன்னுடன் இணைத்து கொண்டு அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்மான தெம்முடன் சேர்த்து வாக்கியத்தின் கடைசியில் சென்று விடுகிறது. தேன்றது வந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னதுங்க, தெம்முங்க. அதுக்கு வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸில் போகும்போது ப்ரிபோசிஷன் பை அப்படின்னு ஒன்று அதுக்கு முன்னாடி சேர்த்தின்னு கடைசியில் போயிருங்க. அப்போ எப்படி வருங்க நம்மளுக்கு சென்டென்ஸு? வி வேர் டாட் இங்கிலீஷ் பை தெம் அப்படின்னு வந்துடுங்க. அதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்க? அவர்களால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது, அல்லது நாங்கள் அவர்களால் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்பட்டோம். நாங்கள் அவர்களால் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் அப்படின்னு வந்துடுங்க. அவர்களால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது, நாங்கள் அவர்களால் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் அப்படின்னு தமிழ் மீனிங் வந்துடுங்க. இப்போ எப்படி இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக வச்சு எப்படி ஒரு பேசிவ் வாய்ஸ் எழுதுறது கற்றுக்குறீங்களா? அடுத்து டைப் 2. இதில் வந்து இங்கிலீஷ் என்ற டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சு ஒரு பேசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். டைப் 2 அதான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷை வைத்து ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எழுதலாம் டைரக்ட் ஆப்ஜெக்டை வைத்து அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸ்டெப் 1. டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிற இங்கிலீஷை என்ற வேர்டானது சப்ஜெக்டாக பேசிவ் வாய்ஸில் சென்டென்ஸில் அப்படியே தான் வரும். அதை தெரிஞ்சுங்க. டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிற இங்கிலீஷ் என்ற வேர்டானது சப்ஜெக்டாக பேசிவ் வாய்ஸில் சென்டென்ஸில் வரும்போது அப்படியே தான் வரும். இப்போ இங்கிலீஷ் எழுதிக்கிறீங்களா, அந்த வேர்டு அப்படி தான் வரும், மாறி வராது. அடுத்தது ஸ்டெப் 2. ஆக்டிவ் வாய்ஸில் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருப்பதால் பேசிவ் வாய்ஸில் மாறும்போது வாஸ் ப்ளஸ் V3 வெர்பு பேட்டர்னில் மாறி வரும். இங்கிலீஷ்ன்றது என்னதுங்க, இந்த இங்கே வந்திருக்கிறது இங்கிலீஷ்ன்றது சிங்குலராக ப்ளூரலுங்க. சிங்குலர் அதுக்கு என்ன வரும்னா வாஸ் ப்ளஸ் V3 அப்படின்ற வெர்பு பேட்டர்ன் வருங்க. அதான் வரும், வாஸ் V3 எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ் வாஸ் ஸ்டார்ட்னு வருதுங்க. ஸ்டெப் 3. ஆக்டிவ் வாய்ஸில் சென்டென்ஸில் மீதம் இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்டான அஸ் ஆனது அதற்கு முன்பு டு என்ற ப்ரிபோசிஷனை சேர்த்து கொண்ட பிறகு அதனை வெர்புக்கு அருகாமையிலேயே எழுதிவிட வேண்டும். அது அங்கே வர டூ வாஸ்ன்னு எழுதியிருக்கிறேன் பாருங்கள். வேஸ் V3 வெர்புக்கு பக்கத்தில் டூ வாஸ்ன்னு எழுதியிருக்கிறேன், அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸ்டெப் 3. ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் மீதம் இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்டான அஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆனது அதற்கு முன்பு டு என்ற ப்ரிபோசிஷனை சேர்த்து கொண்ட பிறகு அது வெர்புக்கு அருகாமையிலேயே போய் எழுதிவிட வேண்டும். அப்போ எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கிலீஷ் வாஸ் ஸ்டார்ட் டு வாஸ் அப்படின்னு வந்துருச்சுங்களா? ஸ்டெப் 4. ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிற தே ஆனது பேசிவ் வாய்ஸில் ஒரு பை என்ற ப்ரிபோசிஷனை தன்னுடன் இணைத்து கொண்டு அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்மான தெம்முடன் சேர்த்து வாக்கியத்தின் கடைசியில் சென்றுவிடும். அப்போ எப்படி வரும்? இங்கிலீஷ் வாஸ் ஸ்டார்ட் டு வாஸ் பை தெம் அப்படின்னு கடைசியில் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்க? அவரால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. அவர்களால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷ் வாஸ் ஸ்டார்ட் டு வாஸ் பை தெம் இதை எப்படி தமிழ் இங்கிலீஷ் சென்டென்ஸை மட்டும் கொடுத்துட்டு தமிழில் அர்த்தம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க? கடைசியிலேருந்து எடுக்குங்க. பை தெம் அவர்களால், டு வாஸ் எங்களுக்கு. இந்த அர்த்தம் எடுத்துகிட்டு ரெண்டு வேர்ட்ஸுக்கும் அர்த்தம் எடுத்துகிட்டு அப்புறம் முன்னாடி போயிருங்க. அவர்களால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்துடுங்க. அல்லது அவர்களால் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. நீங்கள் தமிழில் எப்படினாலும் மீனிங் எடுத்துக்கோங்க. வெர்பை மட்டும் கடைசியில் வந்தால் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இதில் என்னென்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வர மாதிரி கொடுத்துருவாங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் வர ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றி எழுதுறதுன்னு கற்றுக்கினீங்க ஃப்ரெண்ட்ஸு. டபுள் ஆப்ஜெக்ட் வர ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது எப்படின்னு கற்றுக்கினீங்க. முதல்ல வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு சப்ஜெக்டாக வச்சு எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எழுதுறதுன்னு கற்றுக்கினீங்க. ரெண்டாவது டைரக்ட் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக வச்சு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கினீங்க. இதை நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எப்படி எழுதுறதுன்னு ஈஸியாக கற்றுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது புரியலனாலும் இந்த நான் எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்களா,
அதை எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னாவே படிச்சிங்கனாவே உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.